ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ் சமூகம் தமிழ் சொசைட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ், இந்த பார்ட்டு, இந்த சப்ஜெக்டில் எல்லாமே கதை மாதிரி தான் வரும். நம்மளுக்கு கதை மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரியும். இல்லை சும்மா ஃபேக்ட்ஸ் மட்டும் இவங்க இங்கே பிறந்தாங்க, இவங்க இங்கே இறந்தாங்க அப்படின்னு நம்ம படித்தோன்னா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் கதை மாரி இருக்குது. நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி இந்த மாரி நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற கதையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற கதையை வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்லோ மோடில் போட்டோ இல்லை பாஸ் பண்ணியோ எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாளையக்கார முறை. ஓகேங்களா? தமிழ் சமூகம் தமிழ் சொசைட்டியில் வந்து பாளையக்காரர் முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாளையக்காரர் முறை வந்துட்டு இது வந்து ஏர்லி ரெவல்யூஷன் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ அதுதான். இப்போ இந்த இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா 1500 பீரியடில் வந்து நடக்குது. ஓகேங்களா? விஜயநகர பேரரசு எந்த காலத்தில் இருந்தது? 1500 காலகட்டத்தில் இருந்தது. விஜயநகர பேரரசு அப்படின்றது வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 4 ஜென்ரேஷனாக வந்து பிரியுது. சங்மா, சலுவா, துளுவா, அரவிடு. சங்மா ஃபஸ்ட்டு, செகண்டு சலுவா, துளுவா, அரவிடு. ஓகேங்களா? துளுவா அந்த ஜென்ரேஷன் சேர்ந்தவங்க தான் வந்து கிருஷ்ணதேவராயர் கிங்டம். கிருஷ்ணதேவராயர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் கதைகள்னு நம்ம சின்ன வயசில் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான். எந்த ஜென்ரேஷன்? துளுவா. சங்மா, சலுவா, துளுவா, அரவிடு. இதில் துளுவாவை சேர்ந்தவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயர். இது வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நிறைய பில்டிங்ஸ் வந்து எழுப்பப்பட்டது, நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது, மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சைடில் இருக்கட்டும். அப்புறம் காக்கத்திய பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கத்திய பேரரசு அப்படின்றது வந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திரா. இப்போ தானே தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிஞ்சுது. இந்த ஆந்திரா பீப்புள் இருக்காங்களா, அந்த ராஜ்யத்தை வந்து ஆண்டவங்க தான் வந்து காக்கத்திய பேரரசு. காக்கத்திய பேரரசோட கேபிட்டல் வந்து வாரங்கல் அப்படின்னு இருந்தது. அந்த தெலுங்கானாவோட கேபிட்டல் வந்து வாரங்கல். அதை ஆண்டவங்க தான் வந்து பிரதபருத்ரா, PRATHABA, பிரதபருத்ரா. ஓகேங்களா? காக்கத்திய பேரரசின் கேபிட்டல் என்னது? வாரங்கல். இது ஆண்டவங்க வந்து பிரதபருத்ரா. இவர் தான் வந்து பாளையக்காரர் முறை அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சவர் வந்துட்டு பிரதபருத்ரா. வாரங்கல், காக்கத்திய பேரரசு. இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணவங்க தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து காப்பி பண்ணிக்கிட்டாங்க. இதேமாரியே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் காப்பி ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாளையக்காரர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் அந்த ஒரு மன்னராட்சி மாதிரி தான். இந்த நீதித்துறையை பார்த்துக்கிறது, காவல்துறையை பார்த்துக்கிறது, கலெக்டரை வந்து கலெக்ட் பண்ணுறது, போலீஸாக இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாளையக்காரர் முறை. ஒரு சிற்றரசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பாளையக்காரர் முறை. பாளையம் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அப்போ வந்து 72 டிஸ்ட்ரிக்டாக வந்து இருந்தது. ஓகேங்களா? 72 பாளையம் இருந்தது மொத்தம். தமிழ்நாடு வந்துட்டு பாளையமாக வந்து டிவைட் ஆகுது. அதை 72 பாளையமாக டிவைட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். ஓகேங்களா? இந்த நாயக்கர் வந்துட்டு யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அந்த இது அரண்மனை இருக்கு இல்லையா, அதில் வேலை செய்கிற நாகம்ம நாயக்கர். இவங்க தான் அப்பா. விஸ்வநாத நாயக்கர்ன்றது வந்துட்டு பையன், நாகம்ம நாயக்கர்ன்றது அப்பா. இது வந்து 1529 இது 1500 காலகட்டத்தில் நடக்குதுன்னு சொன்னா இல்லையா? அப்போ 1529 வந்துட்டு 1529 வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து தமிழ்நாடுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு விஸ்வநாத நாயக்கர். மதுரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் யாருன்னா நாகம்ம நாயக்கர், அந்த கிருஷ்ணதேவராயர் கிங்டமில் ஒர்க் பண்ணுற நாகம்ம நாயக்கரோட பையன். இவர் தான் வந்து பாளையக்காரர் முறையை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ பாளையக்காரருக்கு என்ன வேலையாக இருந்ததுன்னா வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கிங்டம் பேரவை இருக்கு இல்லையா, கிருஷ்ணதேவராயர் அவர்கிட்ட வந்து கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணதேவராயர், அதுக்கு கீழே வந்து பாளையக்காரர், அதாவது நாயக்கர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கீழே பாளையக்காரர் இருந்தாங்க. அப்புறமா வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி, அதாவது விஜயநகர பேரரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு வந்துச்சு. அழிவுக்கு வந்ததும் இப்போ பாளையக்காரர் முறை தான் இருந்தது அங்கங்கே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து 1500, 600, 700 இது ஃபுல்லாகவே வந்து பாளையக்காரர் 1700 காலகட்டம் வரைக்கும் ஒரு 200 வருஷம் மேலே வந்து பாளையக்காரர் முறை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு அந்த பாளையக்காரருக்கும் நாயக்கருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதனால வந்து அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, அதை போய் அவங்க கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த பாளையக்காரரை வந்துட்டு என்னன்னு கூப்பிடுவாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா, பாலிகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாலிகர். ஓகேங்களா? பாலிகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி நாகம்ம நாயக்கரோட பையன்தான் வந்து விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கரோட மினிஸ்டர் தான் வந்து அரியநாதர். ஓகேங்களா? அரியநாதர். அவர் வந்து இப்போ விஸ்வநாத நாயக்கரோட பையன் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கோங்க. நாகம்ம நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், அவரோட பையன் தான் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர். பாளையம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. ஓகேங்களா? மொத்தம் 72 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சிற்றரசு அப்படின்னும் சொல்லலாம். இவங்களோட மெயின் வேலை அப்படின்னு பார்த்தோன்னா டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, அரண்மனையை மெயின்டைன் பண்ணுறது, வழக்கு, அதாவது ஜுடிஷியரி இருக்கு இல்லையா, வழக்குகள்லாம் ஏதாவது வழக்கெலாம் நடந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது, போலீஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க. படிக்காவல், அரசு காவல்னு சொல்லுவாங்க. போலீஸ் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, போலீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, படிக்காவல், அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமை நிறைய பில்ட் பண்ணாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, டெம்பிளை வந்து பில்ட் பண்ணாங்க, மண்டபம், டெம்பிள் கட்டினாங்க. அக்ரிகல்ச்சர் தான் வந்து இவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக இருந்தது. இரிகேஷன், நீர்ப்பாசன வேலைகள், மெயினி இரிகேஷன் ஒர்க்ஸ் வந்து நடத்தினாங்க. இவங்க வந்துட்டு எல்லாரும் என்ன சாமியை கும்பிட்டாங்கன்னா காடஸ் காளி. ஓகேங்களா? காடஸ் காளியை தான் வந்துட்டு கும்பிட்டாங்க. காளி. பாளையம் வந்து எந்த ஒரு அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா கேஸ்ட்டை பற்றி தான் வந்து, கேஸ்ட் மூலயமா தான் பிரிக்கப்பட்டது. இவங்க இந்த கேஸ்ட்டு, இவங்க இந்த பாளையம், இவங்க இந்த கேஸ்ட்டு, இந்த பாளையம், அப்படி தான் பிரிக்கப்பட்டது. இதுதான் வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது இந்த பாளையக்காரர் முறையில். இப்போ இந்த 72 பாளையம் எது ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. கிழக்கு பாளையம் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. ஓகேங்களா? கிழக்கு பாலங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மேட்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா சும்மா ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப சில்லியாக கூட இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டு. ஆனாலும் நான் வச்சுருக்கேன், ஏன்னா ஞாபகம் இருக்கணும் இல்லையா. ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு பிரிக்கிறாங்க. ஈஸ்ட்டு வந்துட்டு கதவை வந்து டக்குன்னு சாத்துறாங்க. ஓகேங்களா? சாத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாகப்பாம்பு வந்துட்டு நிற்கிது. டக்குன்னு நாகப்பாம்பு வந்து பாஞ்சாலக்குறிச்சி படையெடுத்து 5 தலை நாகப்பாம்பு வந்து நிற்குது. பாஞ்சாலக்குறிச்சினா 5 இல்லையா, பாஞ்சாலக்குறிச்சி. டக்குன்னு பயந்துட்டு எட்டயபுரம். ஓகேங்களா? சாத்தூர் கதவு வந்துட்டு டக்குன்னு சாத்திடுறேன். ஓகேங்களா? சாத்தின கதவை நான் திறக்கிறேன். நாகலாபுரம் ஒரு நாகப்பாம்பு, அதாவது பாஞ்சாலக்குறிச்சி, அதாவது 5 தலை நாகப்பாம்பு. அதனால டக்குன்னு எட்டக்க போயிடுறேன். இதுதான் வந்துட்டு கிழக்கு பாளையங்கள். வெஸ்டர்ன் பாளையம் வந்து ஊத்துமலை. எல்லாமே ரொம்ப சில்லியாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பாலை வந்துட்டு மலையில் ஊற்றுறாங்க. ஓகேயா? அப்புறம் மலைன்றது வந்து இப்படி இருக்குது, இது தலையில் ஊற்றுறாங்க, அப்புறம் நடுவில் ஊற்றுறாங்க. இது யாரை ஊற்றுறாங்க அப்படின்னா சிங்கம் அப்படின்றவர் சிங்கம் அப்படின்று செய்கிறாரு. இல்லை சிங்கப்பட்டி ஜமீன் வந்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. செய்தூர். ஒரு பாலை வந்து மலையில் ஊற்றுறாரு, தலையில் ஊற்றுறாரு, அப்புறம் நடுவில் ஊற்றுறாரு, அப்புறம் சிங்கப்பட்டி ஜமீன் தான் இதெல்லாம் செஞ்சார். இதுதான் ஈஸ்டர்னு வெஸ்டர்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த முறை, இந்த பாளையக்காரர் முறை வந்துட்டு கேஸ்ட் வாரியாக பிரிஞ்சிருந்தாலும் எஸ்சி
எஸ்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஃபேமஸாக நல்ல புரட்சி செஞ்சவங்க அவங்களும் இருக்கிறாங்க வரலாறுல. அதனால் அதையும் சொல்கிறாங்க. இது வந்து எல்லாம் தான் 200 வருஷமாக இது வந்து நீட்டிச்சதுக்கு காரணம் வந்து பாளையக்காரர் நாயக்கர் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் தான். பாளையக்கார முறையில் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கல்ல, விவசாயம் பண்ணுறவங்க, இதோட டேக்ஸ் வந்து எதன் அடிப்படையில் வந்து செஞ்சாங்கன்னா, இந்த நிலத்தோட ஈரப்பதம், அதாவது ஓரளவாவது நியாயம் இருந்தது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அப்போ நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும், இல்லை ட்ரை லேண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த நியாயம் தர்மம்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டுமே அடித்து டேக்ஸை வந்து ரொம்ப அதிகமாக கொடுங்கினாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதோட ஒரு ஜிஸ்ட் மாரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர் முறை எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1500 பீரியடில் வந்து விஜயநகர பேரரசு, இது 4 தலைமுறை இருக்குது. சங்மா, சலுவா, துளுவா, அதுக்கப்புறம் அரவிடு. இந்த துளுவா பேரரசை சேர்ந்தவங்க தான் வந்து கிருஷ்ணதேவராயர் கிங்டம்மு. இது வந்து காக்கத்திய பேரரசு இருக்குது, அது வந்து தெலுங்கானா, ஆந்திரா. இது அதோட கேபிட்டல் வந்து வாரங்கல். இதை வந்து பிரதப ருத்ரா அப்படின்றவர் தான் வந்து பாளையக்காரர் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அங்கே தெலுங்கானாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றது 1529 விஸ்வநாத நாயக்கர் வந்துட்டு யாருன்னா நாகம்ம நாயக்கரோட பையன். நாகம்ம நாயக்கர் வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் கிங்டமில் வந்துட்டு வேலை செய்கிறவர். அதுக்கப்புறம் இவரோட மினிஸ்டர் தான் வந்து அரியநாதர். இவங்க தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பாளையக்காரர் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு 200 வருஷமாக இந்த பாளையக்காரர் முறை வந்து போயிட்டு இருக்கு. பாலிகர் அப்படின்ற பேரில் வந்து பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரரை வந்துட்டு அழைப்பாங்க. நாகம்ம நாயக்கர், அவங்களோட விஸ்வநாத நாயக்கர், அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப நாயக்கர். இதுதான் வந்து விஸ்வநாத நாயக்கரோட மினிஸ்டர் தான் வந்து அரியநாதனார். அதுக்கப்புறம் இது வந்து 72 பாளையங்களாக பிரியுது. இவங்களோட டியூட்டிஸ் வந்து இதெல்லாம், அதான் எல்லா ஒர்க்கும் சிற்றரசனா எல்லாமே அவங்க கண்ட்ரோலு. டேக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி நாயக்கர்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் லேட்டரெலாம் வந்துட்டு அந்த பேரரசுலாம் அழிஞ்சதுக்கப்புறம் இவங்க தான் அதில் வந்துட்டு எல்லா டேக்ஸும் அவங்களே வச்சுக்கிற மாரி ஆச்சு. ஃப்யூச்சரில் இவங்களோட இதுன்னு பார்த்தோன்னா இரிகேஷன் சிஸ்டம், டேமு, டெம்பிள், மண்டபம், இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. காளியை வந்துட்டு தொழுதாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர் முறை எதோட பேஸ் ஆகி பிரிச்சிருக்காங்கன்னா கேஸ்ட் பேஸில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஈஸ்டர்னு வெஸ்டர்னு. இது வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, ஊத்துமலை. இது நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு கதை சொல்லியிருப்பேன். இந்த கதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்களும் ஏதாவது ஒரு ஃபன்னி ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர் முறையில் வந்துட்டு டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னா, அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து ஓரளவுக்கு நியாயமாக கலெக்ட் பண்ணாங்க விவசாயிக்கிட்டேருந்து. அதே பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ரூடாக வந்து கலெக்ட் பண்ணாங்க லேட்டர் ஆன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம்.